மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்கன்றதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில தற்போது ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாத ராசி பலன்கள் ரொம்பவே ப்ரெடிக்டபிளா இருந்தது, எனக்கு ரொம்பவே அக்யூரேட்டா பொருந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணியும் தெரிவிச்சீங்க. அதே மாதிரி சில பேர் குழப்பமா இருக்குன்னு அவங்களோட ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து விளக்கம் கேட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய இந்த வரவேற்பும் இந்த ஊக்கமும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. தொடர்ந்து உங்களுடைய வரவேற்பை நான் அன்பாக பரிசாக எடுத்துக் கொள்கிறேன். தற்போது ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மகர ராசினருக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது உங்க ராசி அதிபதி உங்களுக்கு 3ல இருக்காரு. ஓகேங்களா? இத்தனை ஆண்டு காலமா நீங்க 7.5 சனியில நிறையவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும். வேலை இல்லாதவங்க புதுசா வேலைக்கு போயிருப்பாங்க. தொழில எல்லாம் தொடங்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் தொழில் தொடங்கி இருப்பாங்க. இவங்க எல்லாம் இந்த 7.5 சனி முடிஞ்ச அப்புறம் இப்போ புதுசா ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துலதான் உங்க ராசி அதிபதி சனி இடம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதுல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி 2ல ராகு 8ல கேது இருக்கிறதுனால வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க. வருமானத்துல எந்த கையையும் வச்சிட மாட்டாங்க. வருமானம் நல்லதாவே இருக்கும். இருந்தாலும் குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். தேவையில்லாத ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமா ஏற்படும். அதாவது என்னன்னா, கோபமா நீங்க பேசுறதும் கோபத்துல நீங்க வந்து விடுற வார்த்தைகளும் வந்து பிரச்சனைகளை அதிகமா உண்டு பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு யோக கிரகமான சுக்கிரன் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்றாரு. அது உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் மைண்ட் செட்ங்க. ரொம்பவே நல்லதா இருக்க போகுது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக கிரகம் தான் சுக்கிரன். இவர் வந்து உங்களுக்கு பண வருமானத்துக்கு நல்லதாவே ஹெல்ப் பண்ணுவாரு, சப்போர்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி மனசுக்கு புத்துணர்ச்சி கொடுப்பாரு. மனசுக்கு திருப்தியான மகிழ்ச்சிகரமான சந்தோஷத்தை உண்டு பண்ற ஒரு சூழ்நிலை கொடுப்பாரு. அதுவே ரொம்ப நல்ல விஷயம் தானேங்க. நம்ம மனசு நல்லபடியா இருக்கணும் போதே அதுவே நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். நம்மள சுத்தி இருக்கவங்களையும் ஆரோக்கியமா வச்சுக்கும். அடுத்ததா 6ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் செய்ய போறாருன்னா, அதாவது யாரெல்லாம் கடனுக்காக காத்துட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த கடன் காசு வந்ததுன்னா நான் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம், எனக்கு இப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்திக்கலாம், அல்லது வீடுக்கு ஏதாவது ரெனோவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த கடன் தொகை கண்டிப்பா வந்து சேரும். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா இந்த காலகட்டத்துல நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கண்டிப்பா சரியாக கூடியதுதான். 6ஆம் இடத்துல குரு மறைவு பெற்றாலுமே உங்களுக்கு இந்த கடன் மற்றும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதுல உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா தான் இருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இணைவு. 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இந்த மாத பாதியிலிருந்து தொடருதுங்க. அப்போ உங்களுக்கு வந்து தெளிவான சிந்தனை இருக்கும். என்ன பண்ணலாம், எப்படி முடிவெடுத்து எப்படி செயல்படுத்தலான்ற திட்டம் தெளிவா இருக்கும். ஓகேங்களா? 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் கேதுதான் ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது என்னன்னா, நீங்க ஏதாவது கூர்மையான பொருளை நீங்க பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்துங்க. அதே மாதிரி வீட்டுல ஏதாவது சமையல் இடத்துல ஏதாவது பயன்படுத்தும் போதும் சரி, இல்ல நெருப்பு சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்களும் சரி, நீங்களாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஹெல்த்ல எந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்னா, அதாவது உடல் ஆரோக்கியத்துல தேவையில்லாத குப்பளங்கள் ஏற்படும். ஓகேங்களா? திடீர்னு உடல் சூடு அதிகரிக்கும். இதனால வயிற்றெரிச்சல், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளை அதிகமா உண்டு பண்ணும். மோஸ்ட்லி நீங்க வந்து இந்த காலகட்டத்துல காரசாரமான உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப சாந்தமான உணவுகளை எடுத்துக்கோங்க. லிக்விட் ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி மகர ராசியினர் வந்து யாரெல்லாம் அப்ராட் ட்ரை பண்றீங்களோ, அப்ராட் டிராவல் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்களோ இந்த மாதத்துல பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மகர ராசியினர் யாரெல்லாம் டிராவலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லதா இருக்கு. கண்டிப்பா அமைஞ்சிடும். சோ டிராவல்ல இல்ல மாநிலம், வேற ஊர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லதா இருக்கு. மேரேஜ்க்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது என்னன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்காரு.
உங்களுக்கு வந்து நல்ல ஆசைகள உண்டு பண்ணும். ஒரு நல்ல கனவுகள ஏற்படுத்தி குடுக்குற மாரி ஒரு ஆசைகள உண்டு பண்ணும். உங்களுக்கு எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குன்றத நீங்க மைண்ட்லயே ஒரு லிஸ்ட் அவுட் போட ஆரம்பிச்சுருவீங்க. அது குறிப்பிட்டு இந்த மாசத்துல இன்னும் வந்து அந்த லிஸ்ட் இன்னும் இன்கிரீஸ் ஆகும். அந்த லிஸ்ட்ல ஒரு சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? வர்றவங்க இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வைப்பீங்க. அந்த மாதிரியான ஆசைகள் அதிகமா இருக்கும். பட் குரு 6ஆம் இடத்துல மறைவு பெற்றதுனால, உங்களுக்கு அதற்கான வரன்கள் இந்த மாதம் கிடைக்காது. ஓகேங்களா? இ இது அதற்கான மாதம் கிடையாது. இந்த ஓராண்டு காலமாவே குரு 6ஆம் இடத்துல இருந்தாலும், அக்டோபர், நவம்பர் மாதத்துல குரு அதிசாரமாக கடக ராசிக்கு பயிற்சி அடையும்போது, அப்போ உங்களுக்கு நல்ல காலகட்டமா இருக்குது. அதனால இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இல்ல ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்துருச்சு அப்படின்னும்போது, மோஸ்ட்லி நீங்க பேசுறத விட, அ உங்க வீட்ல மத்தவங்க பெரியவங்க, அவங்களுக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்குன்னா, அவங்கள பேச வைங்க. டக்குன்னு முடிஞ்சிரும். ஓகேங்களா? சோ இந்த காலகட்டத்துல பாசிட்டிவ் மைண்ட் செட்ல தான் இருக்கும். ஏன்னா உங்க யோக கிரகம் அ மான ஏன்னா உங்க யோக கிரகமான சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது, உங்களுக்கு மைண்ட் செட் ரொம்ப பாசிட்டிவா தாங்க இருக்கும். அத அப்படியே நீங்க செயல்படுத்தும்போது, இந்த மாதம் ஃபுல்லாவே ரொம்பவே நல்லா இருக்கு.